ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ். அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக ப்ரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு டிசு பாக்ஸ் ஒன்றும் ப்ரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி ட்ரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். துறைக்குள்ளே ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வணக்கம் என்று வந்து ஒரு வித்தியாசமான புன்சிரிப்போடு சிரிப்பீர்கள். அந்த சிரிப்பு என்ன? வாங்கி வந்து வரமா? அறிவிப்பாளர் ரொஷான் முகமட்டின் தொகுப்பில் சிரேஷ்ட தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், பிரபல அறிவிப்பாளர், எழுத்தாளர் MJM ஷுக்ரி பங்கு பெறும் அடையாள பயணம் 1/1/2021 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். உங்கள் அபிமானம் வென்ற ஸ்கை தமிழில் புத்தம் புதியதோர் நிகழ்ச்சி பேசப்படாத மேடை. ஒவ்வொரு வாரமும் நேரடியாக எங்களது அதிதிகளோடு இணைந்து உங்களது கருத்து பரிமாறல்களோடும் உங்களை வந்து சந்திக்க போகின்றோம். இது பேசப்படாத மேடை. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஸ்கை தமிழ் வழங்கும் பேசப்படாத மேடை நிகழ்ச்சி மூலம், புத்தம் புதியதொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஸ்கை தமிழில் இன்று நானும் புதியதொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திப்பது மட்டுமல்லாமல், ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சந்திக்கும் பொழுதும் வித்தியாசமான அதிதிகளோடும் உங்களை நாங்கள் இணைய இருக்கின்றோம். அத்தோடு உங்களது கருத்துக்களையும் உங்களது ஆக்கபூர்வமான தொகுப்புகளையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். அதற்கு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயமாக இன்று நினைவு கூற வேண்டும். 16 வருடங்கள் கடந்துவிட்டன. சுனாமி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உலகத்தையே ஆட்டி படைத்து உலுக்கிய அந்த நாள், மறக்க முடியாத அந்த நாள், எத்தனையோ உயிர்களை நாங்கள் பலி கொடுத்த அந்த நாள், எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில், எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் மறக்க முடியாத அந்த நாளை கடந்து 16 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது, உண்மையிலேயே எண்ணி பார்க்கும் பொழுது, திரும்பி பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும், எங்களிடமிருந்து மறைந்தவர்களுக்காக. ஆம், இன்றைய பேசப்படாத மேடை நிகழ்ச்சி வித்தியாசமாக இருக்க போகின்றது. அத்தோடு வித்தியாசமான ஒரு பலரால் அறியப்படுகின்ற ஒருவரை கொண்டு நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவர்களை பற்றி நாங்கள் ஒரு சிறியதொரு அறிமுகத்தை கொடுத்து இவர்களை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும்
நிறைய பேர்களை நாங்கள் உதாரணமாக பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எங்களுடைய கண் முன்னால் கண்ட அந்த விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் உரிய ஒரு நபராக நாங்கள் இவர்களை பார்க்கின்றோம். சட்டத்தரணி சகோதரர் ஷிஹார் ஹசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். பேசப்படாத மேடை நிகழ்ச்சிக்கு முதல் அதிதியாக நாங்கள் சட்டத்தரணி ஷிஹார் ஹசன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரரே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஸ்கை தமிழ் சார்பாகவும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். மிகவும் ஆனந்தமான ஒரு தருணம். முதல் நிகழ்ச்சியில் என்னை அழைத்தமைக்காகவும் என்னை கௌரவப்படுத்தியதற்காகவும் முதலாவது இறைவனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரரே, நிச்சயமாக ஒவ்வொரு முறைகள் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு அதிதிகளை பார்க்கும் பொழுதும் வித்தியாசமான கதைகள் அவர்களது பின்னணியிலிருந்து நாங்கள் கேட்கின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய சரிதம், உங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று எங்களுடைய ஸ்கை தமிழ் குடும்பம் உங்களை பற்றி நிறைய விடயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றது. அந்த விடயங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் உங்களை பற்றி பேச வேண்டும். அத்தோடு நிறைய விடயங்களை நாங்கள் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பாடசாலையில் கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் படிப்பினையாக ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதும் பேசப்படாத மேடை நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய நோக்கம். அதற்கு முன்னால் குறிப்பிட்டது போலவே இன்று 16 வருடங்கள் கடந்துவிட்டது. சுனாமியின் அந்த ஆழிப்பேரலையின் ஞாபகம் இன்று எங்களுக்கு. கூறுங்கள் சகோதரரே, அதை பற்றி சிறியதோர் மறக்க முடியாத பல ஞாபகங்கள் இருக்கும் உங்களுக்கும். உங்களுடைய எண்ணங்களில் இருந்து கூறுங்கள் ஆழிப்பேரலையின் ஞாபகங்களை பற்றி. 2004 நான் ஓலவல் பரீட்சை எழுதுவதற்கும் முன்னால் ஒரு சாதாரண கட்டிலம் வயது மாணவனாக இருக்கும் போதான நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த வேளையில் ஹெலிகாப்டரில் வீடியோ எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். கண் முன்னால் வரும் அந்த காட்சி தண்டவாளத்தில் இருக்கும் ரயில் பிறண்டு போயிருக்கும் காட்சி தான் எனக்கு கண் முன்னால் வருகின்றது. அதில் எனக்கு மிகவும் மனதை தொட்ட ஒரு பிரச்சனை அல்லது ஒரு கவலையான விடயம் என்னவெனில், அந்த ரயிலில் எனது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி போயிருந்தார். இறைவனின் கிருபையால் அந்த ரயில் தடம் புரள்வதற்கு 2-3 ஸ்டேஷனுக்கு முன்னால் எனது குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சகோதரி இறங்கி மறுபடியும் கொழும்பை நோக்கி வருவதாக கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு மனது ஓரளவேனும் திருப்தி அடைந்தது. எனினும் அந்த நேரம் சுனாமி என்ற பெயர் இருக்கவில்லை. சுனாமி என்ற பெயர் பிறகுதான் கொடுக்கப்பட்டது. கடல் கொந்தளித்ததாம் என்றுதான் கதை அடிபட்டது. இதில் இவ்வளவு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. பிறகுதான் காலி கோட்டைக்குள் பஸ்கள் தடம் புரள்வதும் மக்கள் அடிபட்டு செல்வதும் இறந்து போவதும் கண்டவுடன் எவ்வாறான ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பது எனக்கும் தெரிய வந்தது. இதன் பாரதூரம் தெரியும் வயதாக நான் இருக்கவில்லை என்று நினைக்கின்றேன். 16 வருடங்கள் தாண்டி இன்றும் கூட 30,000 உயிர்களை 33,000 கிட்டத்தட்ட உயிர்களை இழந்து இன்னும் காணாமல் போன, நான் நினைக்கிறேன் 2000க்கும் மேற்பட்ட காணாமல் போனவர்கள் என்று இருக்கும் போது, அதை நினைக்கும் போது இன்றும் மனது உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றும் மனது வேதனை அடைகின்றது. இறந்த அனைவருடைய ஆன்மாக்களையும் இறைவன் சாந்தியடைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அவர்களது குடும்பத்தார்களுக்கு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26 என்பது மனதை உலுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இருக்கலாம். அவர்களது குடும்பத்தாருக்கும் மன நிம்மதியையும் ஆறுதலையும் இறைவன் வழங்கி வைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.
கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளோடு எங்களுடைய பிரார்த்தனைகள் நாங்கள் நிச்சயமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரி. உண்மையிலேயே மறக்க முடியாத பல ஞாபகங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல் அஹ், அஹ், சமீப காலமாக நாங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் மன்னிக்க வேண்டும், தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்த ஒரு விடயம்தான் சுனாமி காலங்களில் காணாமல் போன ஒரு பிள்ளையை கண்டெடுத்த ஒரு சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த காலங்கள் அல்லவா. அந்த அளவிற்கு இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல் நிறைய காணாமல் போனவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக. ஆம் சகோதரரே. ஆம் சகோதரரே, பேசப்படாத மேரி நிகழ்ச்சிக்கு நாங்கள் முதல் அதிதியாக உங்களை அழைத்திருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை சரிதம், உங்களுடைய பாடசாலை காலங்களில் இருந்து நீங்கள் இன்று ஒரு சட்டத்தரணியாக உருவாகி இந்த சமூகத்தில் பலராலும் அறியப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய அந்த நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். நிறைய விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் பல விடயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். உங்களை பற்றி ஒரு சிறியதொரு அறிமுகத்தை நான் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய வாயால் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுங்கள் சகோதரரே. ஆம், முதலில் பெரியதோர் சாதனை படைத்த சாதனை வீரனாக நான் என்னை கருதவில்லை. பலராலும் அவர்களது வாழ்க்கையில் சாதாரணமாக அனுபவிக்கும் பிரச்சனைகளை தாண்டி அதனை தாண்டி வாழ வேண்டும், இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற வெறிதான் நான் நினைக்கின்றேன். குறிப்பிட்ட ஓரளவேனும் சமூகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். முதலில் கூறுவதானால் 5 வயதுக்கு முன்னாலேயே எனது தந்தையார் இறைவனை அடி சேர்ந்தார். அதன் நான் வீட்டில் மூத்த மகன், மூத்த மகன் மட்டுமல்ல மூத்தவர் என்ற வகையில் எனக்கு இன்னும் 4 சிப்லிங்ஸ், சகோதரி, 3 சகோதரர்கள், ஒரு கடைசி சகோதரி. இவர்கள் அனைவரும் பார்ப்பது நானா எப்படி இருக்கிறார் என்று. அவர்களுடன் போட்டி கிட்டத்தட்ட 1 வயது 2 வயது தான் எங்களுக்குள்ளே வயது வித்தியாசம் இருந்தது. அவர்களுக்குள்ளே போட்டியில் நான் தோற்றுவிடக் கூடாது என்ற ஒரு மமதையும் எனக்கு இருந்ததாக நான் கருதுகின்றேன். அதையும் தாண்டி யாரும் என்னை மிதித்து விட்டு செல்லக்கூடாது, யாரிடமும் நான் 2ஆம் தர நபராக இருக்கக்கூடாது என்ற பயம், யாரும் என்னை 2ஆம் தரமான நபராக நடாத்தக்கூடாது என்ற வெறி, தந்தை இல்லாத என்ற வகையில், தந்தை இல்லாத மகன் என்ற வகையில் யாரும் என்னை இலக்காரமாக கருதிவிடக் கூடாது என்ற எண்ணம் நான் நினைக்கின்றேன் பூதாகரமாக ஆட்கொண்டிருந்ததன் காரணமாக வகுப்பில் நான் நினைக்கின்றேன், நான் என் ஊரை சொல்வதானால், நான் இலங்கையில் மாவனல்லை என்ற நகரத்தில், ஹெமாத்கமை என்ற சிறு நகரத்தில் ஒரு கிராமமாகிய தும்புலுவாவை என்ற சிறு கிராமத்தில் இருந்து வருபவன். 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை வரும் வரை தும்புலுவாவை முஸ்லிம் வித்யாலயம் என்ற கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கனிஷ்ட வித்யாலயத்தில் படித்தவன். புலமை பரீட்சைக்கு பிறகு மாவனல்லை ஜாகிரா கல்லூரிக்கு போகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்கு இடைநடுவில் அல்-அஸ்ஹர், ஹெமாத்கமை அல்-அஸ்ஹர் கல்லூரிக்கும் ஒரு 3 மாதம் ஒரு டேஸ்ட் பார்ப்பதற்காக போய் பார்க்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. மாவனல்லை ஜாகிராவில் தான் நான் நினைக்கின்றேன் எனக்கான வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டது என்று. ஒரு நேஷனல் ஸ்கூல், ஒரு தேசிய பாடசாலையின் அரவணைப்பு கிடைத்தது. போட்டி, கடுமையான போட்டியும் பொறாமையும் என்னை புடம் போட்டது என்று நான் நினைக்கின்றேன். இது அனைத்தையும் தாண்டி மாவனல்லை நகரத்தின் மக்களை தாண்டி ஹெம்மாத்கமையில் இருந்து வந்த ஒருவர் எப்படி முன்னால் செல்லலாம் என்ற தட்டிப்பறிக்கும் நிலைமை மிகவும் கெடுபிடி மிகவும் கொடூரமாக இருந்தது. இந்த கெடுபிடிகளை தாண்டி இறைவனின் மாபெரும் கிருபையால் பல ஆசிரியர்களின் ஆசீர்வாதத்துடன், என்னுடைய சக மாணவர்களின் உறுதுணையுடனும் அவர்களது சப்போர்ட்டுடனும் அல்ஹம்துலில்லாஹ் ஓலவல் வரும் வரையில் ஒருபோதும்
வகுப்பில் 2வது மாணவன் அன்றி வந்ததில்லை. குறைந்தது 2வது மாணவன், 1வது மாணவன் அல்லது 2வது மாணவன் கோட்ட மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், அகில இலங்கை மட்டத்தில் ஆங்கிலம், தமிழ், சிங்களம் 3 மொழிகளிலும் டிபேட்டர், பிரசன்டர், ஒரேட்டர், ரெசிடேஷன், டிக்டேஷன், கிரியேட்டிவ் ரைட்டிங் போன்ற பல போட்டிகளில் பங்கு பற்றி சான்றிதழ்களையும் பரிசில்களையும் தட்டி செல்லும் வாய்ப்பு எனக்கு மாவனல்லை ஜாகிரா கல்லூரியில் தான் கிடைத்தது. ஆனால் கல்விக்கு பகரமான செயற்பாடு அத்தோடு கல்விக்கு பகரமான செயற்பாடுகளில் கூடுதலான கரிசனை காட்டியதன் காரணமாகவும் 10ஆம் ஆண்டு எட்டும் போதே நான் நினைக்கின்றேன் எனக்கு பிரிஃபெக்ட் மாணவ தலைவர் பதவி கிடைத்ததனாலும் நான் பேண்ட் குரூப் வாத்திய குழுவில் இருந்ததனாலும் மற்றும் பல விடயங்களில் கூடுதலாக கரிசனை செலுத்தியதனாலும் படிப்பில் ஓரளவு கவனம் 10ஆம் ஆண்டு வரும் போது குறைந்தது என்று நினைக்கின்றேன். அதன் பிறகு ஓலவல் பரீட்சையில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது போன்று அந்த ஷிஹார் என்ற அந்த நபரிடம் எதிர்பார்த்திருந்த ரிசல்ட்ஸ் வரவில்லை. எதிர்பார்த்ததை விட குறைவான, மிகவும் குறைவான ஒரு ஓலவல் பரீட்சை பெருதான் கிடைத்தது. எனவே என்னை பற்றிய ஒரு 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 ஏளனம், ஒருபோதும் 2வது வரவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நபர் இப்பொழுது பின்தங்கி விட்டானே என்ற சிலருக்கு இருந்த அந்த அந்த ஆதங்கம் நிறைவேறிவிட்டது. அவர்களுக்கு ஒரு திருப்தி. சிலருக்கு என்மேல் இருந்த நம்பிக்கை உடைந்து போக, எனது வீட்டில் எனக்கு இருந்த மரியாதை கூட ஓரளவு கவலையாக மாறும் நிலைமைக்கு மாறியது என்று நினைக்கின்றேன். இதை தாண்டி ஏலவல் பரீட்சை வரும்போது, ஏலவலில் விஞ்ஞான பிரிவில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் தோற்றிய போது இதே போன்று பல கல்விக்கு பகரமான எல்லா விடயங்களிலும் ஒரு பிரிஃபெக்டாக, வாத்திய குழுவின் தலைவராக பல விடயங்களில் ஈடுபட்டதன் காரணமாக கல்வியின் கரிசனை ஒரு சொட்டும் இல்லாமல் இருந்ததனால் ஏலவல் பரீட்சையில் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 பாடங்களில் பயாலஜி பாடத்தில் மட்டும் ஒரு சி சித்தி கிடைத்தது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தில் எஃப் ஃபெயில் கிடைத்தது. எல்லா பரீட்சைகளிலும் ஆங்கிலத்தில் மட்டும் ஏ. இதை தாண்டி 3 மாதம் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போனது ஒரு மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையின் கட்டமாக இருந்தது. அதாவது என்னுடன் படித்த சக மாணவர்கள் பலர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி பெற்ற போது அவர்கள் அதை பற்றி சந்தோஷப்பட்டாலும் எனது வீட்டின் முதல் மகனாக எனது தாயார் எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு செல்ல முடியவில்லையே, சமூகம் என்னிடம் எதிர்பார்த்த அந்த அடைவுகளை என்னால் அடைய முடியவில்லை என்ற திருப்தியற்ற தன்மை வாழ்க்கையில் ஓரளவு மன உளைச்சலை ஏற்படுத்த தொடங்கியது. இதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கும் மக்களின் குத்துக்கதைகளும் வசைபாடல்களும் இன்னும் எமது மனநிலையை பாதிக்க செய்தது. இதையெல்லாம் தாண்டி பொருளாதார லிமிடேஷன், பொருளாதார ரீதியாக எமக்கு இருக்கும் தடைகள். சாதாரண எனது தாயார் ஒரு ஆசிரியை, தந்தை ஒரு ஆசிரியராக இருந்து குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்குள் இறந்து போனதனால் அவர்களுடைய பென்ஷன், 5 பிள்ளைகள், இதை வைத்துத்தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலைமை. 5 பிள்ளைகளில் எனது சகோதரர்கள் இருவர் கொழும்பில், ஒருவர் ரோயல் கல்லூரியிலும் ஒருவர் டி.எஸ். சேனாநாயக்க கல்லூரியிலும் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரதும் செலவுகளை பராமரிப்பது என்பது கிட்டத்தட்ட இயலாத காரியம். இன்று நான் கூட நினைப்பேன், எவ்வாறு நினைத்துக் கொள்வதுண்டு, எனது தாயார் எவ்வாறு அவர்களது அந்த அரசாங்க சம்பளத்தில் இவ்வளவு பாரமான ஒரு பொதியை சுமந்தார்கள் என்று. மிகவும் குறிப்பாக சொல்வதானால், ஏலவல் முடிய
வந்த குத்துக்கதைகளை தாண்டி சாய்த்து காட்ட வேண்டும் என்ற வெறி, அடுத்தவர்கள் குத்துக்கதை சொல்ல சொல்ல அதனை தாண்டி வாழ வேண்டும் என்ற வெறி ஆட்கொணரத் தொடங்கியது. எனது விரக்தி நிலையை விட அந்த வெறிதான் நான் நினைக்கின்றேன் மிகவும் உந்துதலாக இருந்தது என்று. என்னிடம் ஒரு பழக்கம் இருந்தது, யாராவது உனக்கு முடியாது என்று சொல்லிவிட்டால் முடியாது என்பதை செய்து காட்டும் வரை நான் ஓய்வதில்லை. இது 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 எனக்குரிய ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தது. எனவே இதை தாண்டி முன்னால் வரும் போது எனக்கு தடையாக இருந்தது A-level பரீட்சையின் 3 சித்திகள். அந்த 3 சித்திகள் இல்லாமல் எந்த ஒரு மேலதிக கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியாது என்ற சிக்கலில் இருந்த போது A-level பரீட்சையை மறுபடி தோற்றி இறைவனின் கருணையால் சித்தி எய்தினேன். அதன் பிறகு எனது சக மாணவர் ஒருவர், என்னுடன் படித்த ஒரு சகோதரி, அவர்கள் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை செய்வதாகவும் நான் இலங்கையில் கூடுதலாக பேச்சு போட்டிகளிலும் பல போட்டிகளிலும் பல இடங்களில் முன்னால் நின்று சாதித்த ஒருவன் என்று அவர் கூறி, உங்களுக்குத்தான் என்னை விட சட்டத்தரணியாவது பொருத்தம், எனவே நீங்களும் இந்த வகுப்புகளில் பங்கு கொள்ளுங்கள் என்று கூற, வேறு வழியின்றி மாதத்துக்கு 2000 ரூபாய் தான் செலவழிக்க முடியும் என்று எனது தாய் கூறும் போது அந்த 2000 ரூபாய்க்கு போக முடியுமான ஒரே கோர்ஸ் அல்லது கிளாஸ் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையாக இருந்தது. சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சை அன்றி நான் போக முடியுமான 2 கோர்ஸ், நான் அந்த நேரம் 3 கோர்ஸ் நான் தேடி எடுத்தது. MLT, அடுத்தது பார்மசி கோர்ஸ், அடுத்தது AAT. இது 3 தானாக இருந்தது. எனவே நான் நினைத்தேன் மற்ற அந்த 3 ஆப்ஷன்ஸும் பாராமெடிக்ஸ் அல்லது பாரா அக்கவுண்டிங் இரண்டாம் தரமானதாக இருந்தது. எனக்கு முதலாம் தரமான ஒரு, அதாவது சமூகத்தில் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் என்று சொல்லும் எமது சமூகத்துக்குரிய அந்த கேட்டகரிக்குள் நான் வர வேண்டும், அந்த கேட்டகரிக்குள் நான் வர வேண்டும் என்று, இது பிழையான கருத்து. நான் நினைக்கின்றேன் சமூகத்தால் டாக்டராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும் என்று எமது சமூகத்தில் எமது தலைக்கு மேல் விதித்திருக்கும் அந்த விதியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இதை தாண்டி அந்த நேரம் ஒரு கட்டிலமை பருவம் தாண்டிய ஒரு மாணவன், இன்று எமக்கு இருக்கும் அனுபவம் அன்று இருக்கவில்லை. அந்த மற்ற பாடநெறிகளை தாண்டி நான் ஒரு வைத்தியருக்கு சமமான ஒரு துறையில் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கில் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையில் வெறியோடு படித்து இறைவனின் கருணையால், அதிலும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றில், எனது சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையின் வெட்டுப்புள்ளி 74, எனக்கு கிடைத்த மார்க்ஸும் 74. இறைவனின் கருணை அன்றி அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைக்கின்றேன். இறைவனின் கருணையால் சட்டக்கல்லூரி அனுமதியை பெற்று இன்று சட்டத்தரணி ஆகும் வாய்ப்பு கிடைத்தது. ஆம் சகோதரர், உண்மையிலேயே நீங்கள் கூறிய நிறைய விடயங்கள், பாடசாலை காலங்களாக இருக்கட்டும், நீங்கள் பாடசாலைக்கு பின் நீங்கள் அந்த கூறினீர்கள், பரீட்சையில் நீங்கள் சித்தி ஐயாததால் நீங்கள் பட்ட அந்த அவமானங்களாக இருக்கட்டும், அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நீங்கள் கூறினீர்கள் உண்டுகோலாக அமைந்தது என்று. உண்மையிலேயே நிறைய விடயங்கள் நாங்கள் சாதிப்பதற்கு, எங்களுக்கு சாதிக்க தூண்டுவதற்கு நிறைய எங்களுக்கு நிறைய பேர்கள் எங்களுக்கு கூறுகின்ற வசைகளையே நாங்கள் அதற்கு ஒரு ஊன்றுகோலாக மாற்றி எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக அந்த அடிப்படையில் அது ஒரு பெரிய ஒரு விடயம். நிறைய பேர்கள் கூறுவார்கள், இவன் அப்படி பேசுகின்றான், இப்படி பேசுகின்றான், கடைசியில் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் நிறைய பேர்கள் அப்படி கூறுவார்கள். ஆனாலும் அந்த கூறுபவர்கள் எப்பொழுதும் கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் கூறப்படுபவன் ஏதோ ஒரு வகையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்று தான் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நிறைய விடயங்கள் நாங்கள் உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு அதற்கு முன்னால் நாங்கள் சிறியதோர் விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
பின் நாங்கள் சட்டத்தரணியாகிய நீங்கள் அந்த கதையில் நின்று நிறைய விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சட்டக்கல்லூரி அனுமதிக்கு எந்த வகையில் எதன் மூலம் அனுமதி பெற வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். சிறிதொரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ். அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு டிஷ்யூ பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி ட்ரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். நம்ம குட்டீஸ் எல்லாம் தயாராகிடுங்க. ஸ்கை தமிழ் வழங்கும் கிட்ஸ் டேலண்ட் ஷோ மிக விரைவில். கிட்ஸ் டேலண்ட் ஷோ 2021 ஸ்கை தமிழில். நேர்கள் இணைந்திருப்பது ஸ்கை தமிழ் வழங்கும் பேசப்படாத மேடை நிகழ்ச்சியினூடாக. இன்று எங்களுடைய அதிதி சட்டத்தரணி ஷிஹார் ஹசன் அவர்கள் இணைந்து அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர்கள் கூறுவார்கள், நாங்கள் பாடசாலை காலங்களில் நிறையவே நாங்கள் திறமைசாலிகளாக இருந்தோம், ஆனால் எங்களுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்புகள் அமையவில்லை, எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்றெல்லாம் நிறைய பேர்கள் கூறுவார்கள். ஆனாலும் அந்த அத்தனையையும் தாண்டி இன்று ஒரு சட்டத்தரணியாக மாறி எங்கள் முன்னால் இருந்து பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக, நாங்கள் கௌரவிக்கக்கூடிய ஒரு நபராக சகோதரர் ஷிஹார் ஹசன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆம் சகோதரரை கூறுங்கள், சட்டக்கல்லூரி அனுமதி பற்றி நிறைய பேர்கள் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு எடுப்பதாய் கூறியதன் பின்னர் சட்ட கல்லூரிக்கு அனுமதி எடுப்பதற்காக, அதாவது விஞ்ஞான பிரிவில் நீங்கள் கற்று நீங்கள் கடைசி நேரத்தில் 3வது முறையாக கலை பிரிவில் கற்றுதான் நீங்கள் போனீர்களா? அப்படியா? இல்லை, இலங்கையில் முதலாவது அதன் பேக்ரவுண்டை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் இலங்கையில் சட்டத்துறைக்கு அனுமதி பெறுவதற்கு 4 வழிகள் இருக்கின்றன. முதலாவது ஏலவல் பரீட்சையில் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, கொமர்ஸ் துறையிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் துறையில் இருந்தாலும் சரி, 3 துறைகளிலும் வெட்டு புள்ளியை தாண்டி நாம் புள்ளிகளை எடுக்கும் போது, Z ஸ்கோர் எடுக்கும் போது உங்களுக்கு சட்ட பீடத்துக்கு அனுமதியை கேட்கும் வரம் கிடைக்கின்றது. கேட்டால் அது கிடைக்கும். பலர் விஞ்ஞான பிரிவில் இருக்கும் பலர் சட்ட பீடத்தை கேட்பதில்லை, அதனால் தான் கிடைப்பதில்லை. ஆனால் எனக்கு தெரியும், அனுபவத்தில் தெரியும், எனக்கு தெரிந்த பல மாணவர்கள், என்னிடம் படித்த மாணவர்கள் கூட வணிகத்துறையில் படித்து, கொமர்ஸ் படித்து சட்ட பீடத்துக்கு அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். அது முதலாவது முறை. 2வது முறைதான்
ஓபன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா என்று திறந்த பல்கலைக்கழகத்தில் அனுமதி பரீட்சை ஒன்று இருக்கின்றது. அதனூடாக அனுமதி பரீட்சையில் சித்தி எய்தும் போது எல்எல்பி குவாலிஃபிகேஷனோடு பாஸ் அவுட் ஆகும் போது சட்டத்தரணியாகும் வாய்ப்பு கிடைக்கின்றது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஏலவல் பரீட்சையில் நீங்கள் சித்தி எய்தி அதனூடாக பல்கலைக்கழகத்துக்கு போகும் போதும் உங்களுக்கு கிடைப்பது எல்எல்பி, ஓப்பன் யூனிவர்சிட்டியினூடாக செல்லும் போதும் எல்எல்பி. மூன்றாவது வழியும் இலகுவான வழியும் எல்லோருக்கும் திறந்திருக்கும் வழியும் தான் சட்ட கல்லூரி அனுமதி பரீட்சை. சட்ட கல்லூரி என்பது கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவை என்ற பேரவையால் அதன் தலைவர் பிரதம நீதியரசர், இலங்கையின் சுப்ரீம் கோர்ட் மீ உயர் நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தினூடாக பராமரிக்கப்படும் கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவை என்ற பேரவையினூடாக நடாத்தப்படும் கல்லூரிதான் இலங்கை சட்டக்கல்லூரி. அதாவது இலங்கையில் ஒருவர் சட்டத்தரணியாக அட்டர்னி அட் லோ, சட்டத்தரணி என்று இலங்கையில் கூறுபவர் அட்டர்னி அட் லோ ஆக இருக்க வேண்டும், எல்எல்பி அல்ல. ஒருவர் பல்கலைக்கழகத்தில் இந்த முதல் 2 ஆப்ஷன்ஸ் ஊடாக எல்எல்பி முடித்தவர்கள் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து சட்டக்கல்லூரியின் ஃபைனல் எக்ஸாம் இறுதி ஆண்டு பரீட்சையை சித்தி எய்தாதவரை அவர்கள் சட்டத்தரணிகள் என்று கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் சட்ட இளமானி பட்டதாரிகள் மட்டுமே. எல்எல்பி முடித்தால் சட்ட இளமானி பட்டதாரிகள் மட்டுமே. அவர்கள் சட்டத்தரணி அல்ல. சட்டத்தரணி ஆவதற்கான ஒரே வழி இலங்கை சட்டக்கல்லூரியின் இறுதியாண்டு பரீட்சையை சித்தி எய்தி 6 மாதங்கள் பயிலுனர் சட்டத்தரணியாக அப்ரெண்டிஸ் ஆக இருந்து அதன் பிறகு இலங்கை உயர் நீதிமன்றத்தினூடாக அனுமதியை பெறும் போது என்ரோல்மெண்ட் என்று சொல்லுவார்கள், என்ரோல்டு ஆஸ் அன் அட்டர்னி அட் லா, என்ரோல் பண்ணப்படும் போது அவர் சட்டத்தரணி என்று கருதப்படுகின்றார். எனவே சட்டக்கல்லூரி இந்த 2 முறையிலும் போகின்றவர்கள் 4 வருடங்கள் சட்ட எல்எல்பி டிகிரியை முடித்துவிட்டு அதன் பிறகு சட்டக்கல்லூரிக்கு சென்று இறுதியாண்டு பரீட்சையை சித்தி எய்தி 6 மாதங்கள் பயிலுனர் சட்டத்தரணியாக அப்ரெண்டிஸ் ஆக இருந்துதான் சட்டத்தரணியாக மாறுகின்றார்கள். அவர்களுக்கு 2 குவாலிஃபிகேஷன்ஸ் கிடைக்கின்றது, எல்எல்பி டிகிரி, அட்டர்னி அட் லா. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்எல்பி அண்ட் அட்டர்னி அட் லா போட்டிருப்பார்கள். நான் சென்ற பாதை ஏலவல் பரீட்சையின் பிறகு நேரடியாக சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையில் தோற்றி சட்டக்கல்லூரிக்கு அனுமதி பெற்று சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பரீட்சை சித்தி எய்தி 2ஆம் ஆண்டு பரீட்சையையும் சித்தி எய்தி இறுதி ஆண்டு பரீட்சை சித்தி 3 வருடங்கள். அதன் பிறகு பயிலுனர் சட்டத்தரணியாக அப்ரெண்டிஸாக 6 மாதம் இருந்து அதன் பிறகு இலங்கை உயர் நீதிமன்றத்தினால் சட்டத்தரணியாக அனுமதிக்கப்படுவது. இதுதான் பலரும் இப்பொழுது இலகுவானதாக கருதும் முறை. சட்ட கல்லூரி அனுமதி பரீட்சை மிகவும் போட்டி நிறைந்தது. ஆனால் இது சாதிக்க முடியாத சீன வித்தை அல்ல. எல்லோரும் நான் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சைக்கு செல்வதற்கு தயாராகும் போது எனது உறவினர்கள் உட்பட பலர் இது ஆங்கிலத்தில் சொல்வதான திஸ் இஸ் அ லாங் ஷாட், இது நடக்காத காரியம், நடப்பதற்கு சாத்தியம் குறைந்த காரியம், ஏன் இவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயத்தை செய்கின்றீர்கள் என்று. நான் படித்தது என்னவென்றால் மோர் ரிஸ்க் மோர் ரிவார்ட். எந்த அளவிற்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெகுமதி கூடுதலாக இருக்கும் என்ற அந்த இதில் அடுத்ததில் இன்னொரு பரவலான பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் லாயர்ஸ் ஆர் லயர்ஸ், சட்டத்தரணிகள் பொய்காரர்கள் என்ற இந்த 2 பிரச்சனையையும் தாண்டி எங்களது வட்டாரத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டக்கல்லூரிக்கு அனுமதி பெற்ற முதலாவது மாணவன் நானாக இருக்கும். 90களுக்கு பிறகு முதலாவது அனுமதி பெற்றது நான் 2010ஆம் ஆண்டு.
25 வருடங்களுக்கு பிறகு என்று. அதற்கு முன்னால் இருந்த இருவர் குறைந்தது 25 வருடங்களுக்கு முன்னால் அனுமதி பெற்றவர்கள். எனவே ஹெம்மாத்தகமை பிரதேசத்தில் இந்த முதலாவது அனுமதி பெற்ற பிறகு எம்மை சுற்றி இருக்கும் பலருக்கும் இது சம்பந்தமாக அறிவூட்டி என் மூலம், அதாவது நாங்கள் அறிவூட்டியதன் மூலம் கிட்டத்தட்ட 30 சட்டத்தரணிகள் எங்களால் உருவாகி இருக்கின்றார்கள் என்ற சந்தோஷமான விடயமும் நடந்திருக்கிறது. இதனையும் தாண்டி மிக முக்கியமாக 4வது முறை, நான் 4 முறை இருக்கிறது சொல்றேன், 4வது முறைதான் ஃபாரின் எல்எல்பி, பிற நாட்டில் இருக்கும் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களில் எல்எல்பி முடித்தவர்கள் எல்எல்பி முடித்தால் அவர்களுக்கு சட்ட கல்லூரியின் அனுமதி பரீட்சை எக்ஸெம்டட். அனுமதி பரீட்சை இன்றி சட்டக்கல்லூரியின் 1வது ஆண்டு பரீட்சை, 2வது ஆண்டு பரீட்சை, 3வது ஆண்டு பரீட்சை எழுதி சித்தி எய்தும் போது 6 மாத அப்ரெண்டிஸ் பயிலுனர் சட்டத்தரணி காலத்தை முடித்தால் இலங்கை உயர் நீதிமன்றத்தில் அவர்களை அனுமதிக்கும் போது அவர்கள் சட்டத்தரணியாக மாறலாம். எனவே உங்களுக்கு மிகவும் உங்களிடம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது என்றால் இப்பொழுது ஒரு எல்எல்பி டிகிரி, ஃபாரின் யூனிவர்சிட்டியின் ஊடாக எல்எல்பி டிகிரி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் அல்லது 22 லட்சம் ரூபாய்க்கு நான் சொல்லுவேன் விற்கப்படுகின்றது என்று இலங்கை மார்க்கெட்டில். மற்ற ஓபன் யூனிவர்சிட்டியில் மிகவும் செலவு குறைந்த ஆனால் எஃபர்ட்டில் கொஞ்சம் கூடிய எல்எல்பி டிகிரி இருக்கின்றது. அனுமதி பரீட்சை சித்தி எய்தினால் அடுத்த தளத்துக்கு போகலாம். நான் நினைக்கின்றேன் இந்த அவ்வளவு 4 ஆப்ஷன்ஸிலும் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையும் ஓரளவு இலகுவானது, அனுமதி பரீட்சையும் ஓரளவு இலகுவானது, எடுக்கும் காலமும் மிகவும் குறைவானது என்ற வகையில் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சையை தான் நான் பலருக்கும் பரிந்துரை செய்கின்றேன். ஆம் சகோதரன், நீண்ட ஒரு விளக்கம், ஆனாலும் அது தெளிவான ஒரு விளக்கமாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல் பல வழிகளிலும் போகலாம். ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கடைசியான அந்த நீங்கள் தெரிவு செய்த அந்த சட்டத்தரணி ஆகக்கூடிய அந்த வழி அனைவருக்கும் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் பொருளாதார தடைகளுக்கும் அது ஒரு பாரியதோர் தடையை ஏற்படுத்தாது பொருளாதாரத்திலும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக. அதே போல சகோதரரே, எனக்குள் இருக்கின்ற ஒரு சட்டத்தரணி என்ற ஒரு விடயத்தில் நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போல் லாயர்ஸ் என்ற வகையில் லாயர் ஆகணும்டா போய் பேச வேண்டும். உண்மையிலேயே என்னுடைய முன்னைய காலங்களிலும் எனக்கும் இருந்த ஒரு ஆசையாக, முன்னைய காலங்களில் என்னுடைய உறவினர்களும் கூறுவார்கள், லாயர்ஸ் ஆகணும்டா போய் பேசணும் என்ற அந்த ஒரு கொள்கை அது எங்களுக்குள்ளும் அது என்ன ஊடுருவிக் கொண்டதுன்னு தான் கூற வேண்டும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு லாயராக இருக்கின்றீர்கள், அனைத்தும் நிறைய பேர்களை சந்தித்திருப்பீர்கள், நிறைய சட்டத்தரணிகளை நீங்கள் முகம் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் கூறுங்கள், நிச்சயமாக சட்டத்தரணிகள் ஆக வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில் சிறியதொரு பொய்யை கூறத்தான் வேண்டுமா? எனக்கு இருக்கின்ற பெரியதோர் டவுட் என்று கூறலாம் இது. ஆம், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எமது நாம் சேவை வழங்குபவர், ரைட், நாம் சேவையை வழங்கும் எமது கிளையண்ட் எமக்கு சொல்லும் அவரது கருத்துக்களைத்தான் நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்கின்றோம். அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். அதாவது அவருக்காக சட்டம் படித்த பேசும் வாய்தான் நாம். ஒருவர் எம்மிடம் வந்து அவரது பிரச்சனையை சொல்லும் போது இவர் உண்மையாக ஒரு குற்றத்தை செய்திருக்கின்றாரா, இவர் உண்மையிலேயே ஒரு உறுதியை, காணி உறுதியை ஃப்ராட் பண்ணி இருக்கிறாரா என்று ஒரு சட்டத்தரணிக்கு பார்க்கும் போதே புரியும். ஒரு 3 வார்த்தையில் நான் பிடித்து விடுவேன். எங்கள் சாதாரண பாஷையில் சொல்லுவேன், இவன் கள்ளன், பிடித்து விடலாம். 3 வார்த்தைகள், 3 வசனம் கதைக்கும் போதே பிடித்து விடலாம். அதன் பிறகு நீங்கள் ஒன்றோ அவர் சொல்லும் பொய்யை வைத்து அந்த வழக்கை வாதாடலாம். உண்மையிலேயே ஒரு குற்றத்தை செய்துவிட்டு வந்து அந்த உண்மையிலேயே குற்றம் செய்தேன் என்று சொல்லுபவர்கள் சிலர்,
குற்றம் செய்யவே இல்லை சார், நான் ரொம்ப நல்லவன், ஆனால் பொய்யாக என் மேல் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்பவர்கள் பலர். அவர்கள் செய்த பிழையை மறைத்து இவன் செய்யவில்லை என்று வாதிடுவதுதான் பொய். ஆனால் சட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலாவது, ஒருவர் குற்றம் செய்தால் அது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால், பியாண்ட் ரீசனபிள் டவுட், ப்ரூவ் பண்ணப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும். வழக்கு தொடுப்பவர்கள் அரசு, பொதுவாக அரசு சார்பாக போலீசார் அல்லது அரசு சட்டத்தரணி வழக்கை தொடுக்கும் போது நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் அவர்களால் அந்த வழக்கை ஒப்புவிக்க முடியவில்லை எனில், வழக்கை அவர்கள் ப்ரூவ் பண்ண, உறுதிப்படுத்த முடியவில்லை எனில், அந்த வழக்கில் இருக்கும் அந்த குற்றம் செய்தவர் அல்லது குற்றம் செய்த என்று சொல்லப்படும் சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும். அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கான சட்டத்தின் விதிமுறைதான் அது. நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் ஒப்புவிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தில். இந்த ஒப்புவித்தலில் இருக்கும் சிக்கலால் தான் பல குற்றவாளிகள் தப்புகின்றார்கள், சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறார்கள். இந்த அவர்களை ஒப்புவிக்க, அதாவது அரசு சார்பாக ஆஜராகும் போலீசாரோ அல்லது அரசு சட்டத்தரணியோ ஒப்புவிக்க தயாராவதை உடைப்பதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. எனது கிளையன்ட் சொல்லும் அந்த பொய்யை அப்படியே நீதிமன்றத்தில் ஒப்புவிப்பது, அல்லது அந்த ஒப்புவித்தலுக்கு தடையாக இருக்கும் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் ஒப்புவிக்கவில்லை என்பதை கூறுவதற்கான டெக்னிக்கல் டிஃபென்ஸ். இந்த விடயங்களில் நீங்கள் ஒப்புவிக்கவில்லை, அதனால் இவர் தண்டிக்கப்படக்கூடாது. நாம் இவர் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. நாம் சொல்லுவது, நீங்கள் ஒப்புவிக்க தவறு இருக்கின்றீர்கள், எனவே சட்டத்தின் அடிப்படையில் இதை உறுதிப்படுத்தாமல் தண்டனை கொடுக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களது பொதுவாக டெக்னிக்கல் டிஃபென்ஸை எடுக்கின்றோம். பொதுவா நான் சொல்வதானால், எனது நீதிமன்ற வாழ்க்கையில் நான் ஒருபோதும் பொய் கூறியதில்லை. எனது ஒரு கிளையண்ட் செய்த குற்றத்தை செய்யவில்லை என்று ஒருபோதும் கூறியதில்லை. அவர் சொல்லும் பொய்களை நான் நீதிமன்றத்தில் போய் சொன்னதும் இல்லை. நான் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் என்ற வகையில், ஒரு கிரிமினல் லாயர் என்ற வகையில் பொய் சொல்வதற்கான அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் இயன்றளவு அதனை தவிர்த்து நடந்து கொள்கிறேன். எனவே இது ஒரு வைத்தியராக இருந்தாலும் பொய் சொல்லலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எமது மனச்சாட்சிக்கும் நாம் பின்பற்றும் மதங்களுக்கும் எதிராக வைத்தியராக இருந்தால் இதைவிட பெரிய பெரிய தில்லு முள்ளு செய்யலாம். அதை தாண்டி இது தனிப்பட்ட நபரினுடைய ஒரு ஃப்ரேம்வொர்க்குள், அவரது பாலிசிக்குள் இருந்தால் நான் இப்படி செய்வதில்லை என்று யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு நல்லதொரு சட்டத்தரணியாக இருக்கலாம், பொய் பேசாத ஆனால் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தனி மனிதனாகவும் சட்டத்தரணியாகவும் ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சகோதரர், உண்மையிலே நான் கேட்ட அந்த கேள்வி எனக்காக மட்டுமல்ல, உண்மையிலேயே நிறைய பேர்களுக்கு அது பதிலாக போய் அமைந்திருக்கும். நிச்சயமாக. காரணம், நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் வைத்திய தொழிலாக இருந்தாலும் ஏதாக இருந்தாலும் எங்களை பொறுத்து தான் உள்ளது இல்லையா சகோதரரை? உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல் தனிப்பட்ட நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய மக்கள் நலனுக்காக என்று வரும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு சேவையையும் நாங்கள் உன்னதமாகத்தான் செய்ய முற்படுவோம். மாறாக அனைவரும் கூறக்கூடிய லாயர்ஸ் என்றால் பொய்க்காரர்கள் தான் என்ற அந்த உண்மையிலேயே அந்த கோட்பாடுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். காரணம், முன்னைய காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கின்றதோ உண்மையிலேயே தெரியாது. இன்றைய காலங்களில் நிறைய பேர்கள் சமூகத்திற்காக, சமூக நலனிற்காக என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், சேவைகள் புரியக்கூடியவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கொரோனா காலங்களில் நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர்கள் இல்லையா சகோதரரே, தங்களுடைய சேவைகளை உன்னதமான முறையில் நிறைய பேர்கள்
குரல் எழுப்புவதன் மூலமாக இருக்கட்டும், தங்களுடைய உடலாலாக இருக்கட்டும், தங்களுடைய பணத்தாலாகட்டும், நிறைய பேர்கள் தங்களுடைய நாட்டிற்காக, தங்களுடைய சமூகத்திற்காக என்று நிறைய சேவைகளை செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டத்தரணியின் அந்த என்ற அந்த நாமம் உங்களுக்கு அது மிகவும் பொருந்துகின்றது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது காரணம் ஒன்று இருக்கின்றது சகோதரரே. அந்த சேவை சமூக சேவை என்றும் நாங்கள் நிச்சயமாக உங்களை பார்க்கும் பொழுது நிறைய குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தராக நீங்கள் இருந்தீர்கள். கடந்த காலங்களில் நிறைய வாய்ஸ் நோட்ஸ்கள், வாட்ஸ்அப் குரூப்களில் உங்களுடைய நிறைய வாய்ஸ் நோட்ஸ்கள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நிறைய சமூகத்திற்காக நீங்கள் குரல் எழுப்பக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சகோதரரே கூறுங்கள், இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைகள், எங்களுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் உங்களுக்கு நிறைய கவலைகள் அனைவருக்கும் இருக்கின்றது. அதே போல் உங்களுக்கும் இருக்கும். இதை இப்படி நாங்கள் மனித உரிமைகள் மீறல் வரைக்கும் நாங்கள் போயிருக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் கூட இதற்காக குரல் எழுப்பப்படுகின்றது. அப்படி இருந்தும் எங்களுடைய நாட்டின் அரசாங்கத்தின் அந்த சட்டங்கள் இதற்கு உடன்படுமா என்று வரும் பொழுது உங்களுடைய பார்வையில் எவ்வாறு அதை கூறலாம்? நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இது மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்பதனால் இலங்கையில் சட்ட புத்தகத்தில் எரிப்பது கட்டாயம் என்று எங்கும் இல்லை. இது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன், ஒரு ரெகுலேஷனாகத்தான் இலங்கையில் அமுல்படுத்தப்படுகின்றது. இந்த ரெகுலேஷனை போட்டது குவாரண்டைன் லோ என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தின் கீழ் 1894 என்று நினைக்கின்றேன், பழைய சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் டிஜி ஹெல்த் சர்வீசஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் என்று சொல்லப்படும் இதற்கு முன்னால் அனில் ஜாசிங்க என்பவர் இருந்தார். அவர்தான் அவரின் ஒப்பத்தின் கீழ் முதலாவது இஷ்யூ பண்ணப்பட்டது. அதன் பிறகு ஹெல்த் மினிஸ்டர் அவரது சில அத்தாரிட்டிஸுக்கு கீழ் சில ரெகுலேஷன்ஸை போட்டார்கள். அது ஏப்ரல் 11 வெளியிடப்பட்டது. இலங்கையில் நடக்கும் அனைத்தும் சாதாரணமாக சட்டத்தை ஓப்பன் ஹார்ட்டோடு பார்க்கும் யாருக்கும் புரிந்து கொள்ளலாம். மனித உரிமை மீறல் மட்டுமல்ல, எமது உரிமைகளை பொசுக்கும், எம்மை வதைக்கும், மிதிக்கும், எம்மை துவம்சம் செய்யும் ஒரு நிலைமையாக நான் இதனை கருதுகின்றேன். அதில் இரண்டு கருத்துக்கு எந்த இடமும் இல்லை. இது எமது மனதை வதைத்து, உரிமைகளை பறித்து, எம்மை உயிரோடு கொளுத்துவதற்கு சமனான ஒரு நிலைமையாக நான் இதனை கருதுகின்றேன். ஆனால் இது ஒரு சிங்கிள் ஒட் அவுட் இன்சிடென்ட் அல்ல, அதாவது தனியான ஒரு சம்பவம் அல்ல. இது எமக்கு எதிராக நடாத்தப்பட்ட 2012 ஆண்டு, இது அதுவும் எனக்கு மிகவும் பிடித்தமான சட்டக்கல்லூரியில், எனது அல்மா மாட்டர், எனது சட்டக்கல்லூரி தாயின் வளவுக்குள் நடந்த முதலாவது நிகழ்வுக்கு பிறகு சட்டக்கல்லூரி அனுமதியில் முஸ்லிம்கள் ஏதோ தில்லுமுள்ளு செய்திருக்கின்றார்கள். அதனூடாகத்தான் முஸ்லிம் மாணவர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்று 2012 டிசம்பரிலும் 2013 ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலும் காவியுடை அணிந்த சிலர் போட்ட ஆர்ப்பாட்டத்தினால் உருவாகிய இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான அலை, பிறகு ஹலால், அதன் பிறகு வந்த பெட்டி வந்த பெஹத் என்று சொல்வார்கள். அதாவது சாப்பாட்டில் ஏதோ ஒன்றை கலந்து அவர்களை மலடாக்கும், முஸ்லிம் அல்லாதவர்களை மலடாக்கும் ஒரு செயற்பாட்டில் முஸ்லிம்கள் இறங்கியிருப்பதாகவும், முஸ்லிம் கடைகளில் வாங்கும் துணிகளில் கூட அந்த மருந்தை தடவி வைத்திருப்பதாகவும், அந்த மருந்தை பெண்கள் அணியும் போது, அந்த உடைகளை அணியும் போது அந்த மருந்து அவர்களை மலடாக்குவதாகவும், அப்படி ஒரு மருந்து விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை, அடிப்படை விஞ்ஞானம் தெரிந்த இவருக்கும் இது தெரியும், மலடாக்குவதாக கூறி ஒரு வதந்தியை கிளப்பி, அதன் பிறகு 2014 ஆண்டு அலுத்கமை பிரச்சனை, அதன் பிறகு 16 இன்தொடை பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக முஸ்லிம்களுக்கு எதிராக அடாபடித்தனங்களை கட்டவிழ்த்து 2019 ஆண்டு ஒரு வைத்தியர் அவரது விரல் நுனியால் ஃபலோப்பியன் குழாயை நெரிப்பதன் மூலம் பெண்களை கருவுறச் செய்யாமல் மலடாக்குவதாக பொய் சொல்லி விஞ்ஞானத்தில் நடைபெற முடியாத ஒரு விஷயத்தை கூறி
அவரையும் நீதிமன்றத்துக்கு இழுத்து அதனூடாகவும் அரசியல் லாபம் பெறப்பட்டது. அதன் பிறகு ஏப்ரல் 21க்கு பிறகு வந்த அனைத்தும் முஸ்லிம்கள் சம்பந்தமாக பரவலாகவும் பகிரங்கமாகவும் ரேசிஸ்டாக அல்லது இனவாதமாக நடந்து கொள்வதற்கான ஒரு லைசன்ஸை ஏப்ரல் 21 கொடுத்தது. எனவே இப்போது இருக்கும் இந்த பரியல் இஷ்யூ, அதாவது எமது அடக்கம் செய்ய தராமல் வேண்டும் என்று எமது இறந்தவர்களை எரிப்பதையும் தான் முதலாவது சொன்னார்கள், நாம் உங்களை எரிக்கப் போகின்றோம். நாம் அதற்கான எமது எதிர்ப்பை காட்டி இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டோம், இறைவனே எங்களை காப்பாற்றுகிறோம். இரண்டாவது சொன்னார்கள், உங்களை எரிக்கப் போகின்றோம், ஆனால் அதற்காக நாங்கள் உங்களிடம் காசு வாங்கி எரிப்போம். 58,000 ரூபாய், 40,000 ரூபாய் பெட்டிக்கு சவப்பெட்டி எடுப்பதற்கு, 10,000 ரூபாய் எரிப்பதற்கு, 8,000 ரூபாய் எரித்த அந்த சாம்பலை ஒரு ஜாடியில் போட்டு எமக்கு தருவதற்கு என்று உனக்கு வேண்டாத ஒன்றை உன்னிடமே காசு வாங்கி உன்னையே எரிக்கப் போகின்றோம் என்று சொல்லி எம்மை இன்னும் நோகடித்தார்கள். அதன் பிறகுதான் டிசம்பர் 14 என்று நினைக்கின்றேன், 20 நாளே ஆன பச்சிலம் பாலகனை எரித்து போட்டார்கள். அதற்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. எதற்காக எரித்தார்கள்? ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் செய்ததாகவும் அதனூடாக அவர் அந்த குழந்தை பாசிட்டிவாக காட்டப்பட்டதாக. ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட் கிட்டத்தட்ட 60% தான் இஃபெக்டிவ், 40% ஃபால்ஸ் பாசிட்டிவ் காட்டும் ஒரு டெஸ்டாக இருக்கின்றது. 40, அதாவது 10 பேரை டெஸ்ட் செய்தால் 40 பேர் பிழையாக பாசிட்டிவ் காட்டப்படுகின்றது. 4 பேர் பிழையாக பாசிட்டிவ் காட்டப்படுது. 100 பேர் செய்தால் 40 பேரை பிழையாக பாசிட்டிவ் என்று காட்டும் ஒரு டெஸ்ட். அப்படி இருக்க அதனூடாக அந்த குழந்தையை எரித்தது என்பது எமது இதயத்தை வதைத்து வாங்கும் ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அதையும் தாண்டி மிகப்பெரிய கொடூரம் என்னவெனில், இப்பொழுது உறவினர்களிடம் வந்து சொல்கின்றார்கள், எமக்கு காசு தாருங்கள் எரிப்பதற்கு, ஆனால் உங்களது உறவினர்களின், உங்களது தாயின் தந்தையின் முகத்தை கூட காட்ட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு உறவினரின் ஜனாதாவை கொண்டு போய் எரித்தார்கள். எரிக்க முன்னால் ஹாஸ்பிட்டல் மோச்சுவரியில் இருக்கும் போது உறவினர்கள் கேட்டார்கள், எனது தந்தையை பார்ப்பதற்கு அனுமதி தாருங்கள். இல்லை, நீங்கள் அங்கு போனால் பார்க்க முடியும், எங்கு எரிக்கும் இடத்துக்கு போனால் பார்க்க முடியும் என்று சொல்லி க்ளோஸ் காஃபின் ஆணி அடித்து அனுப்பிவிட்டார்கள். காஃபினை, அந்த சவப்பட்டியை ஆணி அடித்து அனுப்பிவிட்டார்கள். அங்கு போய் இப்போது காட்டுங்கள் சொன்னால், நீங்கள் ஹாஸ்பிட்டலிலே பார்த்திருக்க வேண்டும், இங்கே பார்க்க முடியாது, இங்கே எரிக்கும் இடம் என்று காட்டாமல் எந்த அரக்க குணத்துடன் எரித்து விட்டார்கள். கடைசி வரையில் அங்கு வந்த அந்த பார்க்க வந்த எந்த ஒரு உறவினருக்கும் அவர்களது தந்தையை ஒரு கணம் தூரத்தில் இருந்து பார்த்து கொள்ள கிடைக்கவில்லை. இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமே. இவ்வாறான பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது எரிப்பது அடிப்படை உரிமை மீறலா இல்லையா என்பது இரண்டாவது வாதம். இது குறிப்பிட்டு சொல்ல முடியும், இது அடிப்படை உரிமை மீறல். இதற்கு கீழால் ஒரு அடிப்படை உரிமை மீறல் இல்லை, இதற்கு மேல் ஒரு அடிப்படை உரிமை மீறல் இல்லை என்ற அளவிற்கான ஒரு அடிப்படை உரிமை மீறல். இந்த நிலைமையில் தான் எமது முஸ்லிம் சமூகம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் கூற வேண்டும், நாம் இதற்காக சுப்ரீம் கோர்ட், இலங்கை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றோம். எமது சகோதரர்கள் 11 பெட்டிஷன்ஸ் போட்டு எமக்கு அடிப்படை உரிமை மீறல் நடக்கின்றது, எமக்கான நீதியை தாருங்கள் என்று. இலங்கை உயர்நீதிமன்றம் சொன்னது, உங்களது அடிப்படை உரிமை மீறல் நடக்கவில்லை, இந்த வழக்கை கேட்பதற்கு கூட முடியாது என்று தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த நிலைமைதான் இலங்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எமது பலர் இதனால் ஆவேசப்பட்டு இவ்வாறு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று இருக்க, நான் கூறுவது என்னவெனில், இது முதலாவதும் அல்ல, இது கடைசியும் அல்ல. இதற்கு முன்னால் வந்த பிரச்சனைகள் போல இதை விடவும் காரமான, இதை விடவும் நெஞ்சை பிளக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இதன் பிறகும் வர இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்களாக 2019 ஆண்டு சிலர் செய்த அந்த அநியாயத்தின் காரணமாக, முஸ்லிம் பேரை வைத்து செய்த அநியாயத்தின் காரணமாக இன்று முழு சமூகமும் 22 லட்சம் முஸ்லிம்கள் படும் வேதனை
போன்று எம்மை அடக்கி ஒடுக்குவதற்காக எம்மில் யாராவது ஒருவர் அதை போன்ற ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்வார்கள் என்று இதை செய்பவர்கள், இந்த அநியாயத்தை எமக்கு செய்பவர்கள் தற்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அநியாயத்தை செய்ய 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 நாம் வெகுண்டெழுந்து இதற்கு எதிராக நாம் ஏதாவது செய்துவிட்டால் அதனை வைத்தே எம்மை ஒடுக்கி அடக்கி நசுக்கி போடும் அந்த 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 திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே இலங்கையின் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இது பொறுமைக்குரிய காலம். உங்களது குடும்பங்களை, உங்களது சமூகத்தை கட்டியெழுப்பும், இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் ஈடுபடுங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை பரப்ப வந்த கூட்டம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அநியாயத்தின் முன்னால் மண்டியிட தேவையில்லை. ஆனால் அநியாயத்துக்கு பகரமான அநியாயம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இது அடிப்படையான ஒரு அடிப்படை உரிமை மீறல் எந்த சந்தேகமும் இல்லை. சட்டத்துக்கு புறம்பானது எந்த சந்தேகமும் இல்லை. ஜெனோசைட், அதாவது இன சுத்திகரிப்புக்கு சமனானது, அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் இன சுத்திகரிப்புக்கான கன்வென்ஷனுக்கு கீழ் வரும் ஒரு முக்கியமான ஒரு டெபினிஷனாக இது இருக்கின்றது. ஒரு மதத்தின் உரிமைகளை, அதன் 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 கலாச்சாரத்தை, அதன் அடிப்படைகளை உடைப்பதன் மூலம் இன சுத்திகரிப்பு செய்யலாம் என்ற அந்த வரைவிலக்கணத்துக்குள் இந்த இப்பொழுது இலங்கையில் நடக்கும் அனைத்தும் வருகின்றது. எனவே நாம் விரும்பியோ வெறுத்தோ முஸ்லிம்களாக இன சுத்திகரிப்பு என்ற அந்த வரைவிலக்கணத்துக்குள் வந்து விட்டோம் இலங்கை நாட்டிலே. உங்களது வெளிநாட்டில் இருக்கும் சகோதர சகோதரிகள், தமிழ் பேசும் சகோதர சகோதரிகள், இலங்கை முஸ்லிம்களுக்கு நடக்கும் இந்த அநியாயத்தை கட்டாயம் கேட்க வேண்டும். இது சம்பந்தமாக அவர்களது குரலை எழுப்ப வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். கண்டிப்பா சகோதரரே, உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட நிறைய விடயங்கள் யோசிக்கப்பட வேண்டும் எங்களுடைய சமூகத்தால். நிறைய பேர்கள் உண்மையிலே தனிப்பட்ட முறையில் பயன்பட்டு இருக்கின்றார்கள், அச்சப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த எரிப்பு சம்பந்தமான விடயங்களில் அதிகமாக வயதுக்கு முதியோர்கள் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் நாங்கள் எப்படியும் மரணித்து விடுவோம் என்ற அந்த ஒரு ஐயமும், நாங்கள் மரணித்தால் நிச்சயமாக எரிக்கப்படுவோம் என்ற அந்த ஐயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இக்காலகட்டத்தில். உண்மையிலேயே நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் குறிப்பிட்டது போல் மனித உரிமைகள், உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் மனித உரிமை மீறல் தான். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரரே. ஆனாலும் இதற்காக ஒரு சொல்யூஷன், இதற்காக நாங்கள் என்ன சொல்யூஷன் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் பொறுமையை தான் நாட வேண்டும். நிச்சயமாக இவ்வளவு காலமும் குரல் எழுப்பப்பட்டும், உலகளாவிய ரீதியில் குரல் எழுப்பப்பட்டும், அனைத்து விடயங்கள் எத்தனையோ விடயங்களை கொண்டும் இதை சாத்தியமாகவில்லை என்று வரும் பொழுது நிச்சயமாக பொறுமையை நாடி நாங்கள் இருக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக இதற்கான ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஒரு நல்லதொரு முடிவை தருவான் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் சகோதரர். நிச்சயமாக அந்த அடிப்படையில் தான் நிறைய பேர்கள் இன்று இருக்கின்றார்கள். நிறைய பேர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை எப்பொழுது ஆரம்பிக்கும், பிள்ளைகளுக்கு பாடசாலை விடயங்கள் சாதாரண தர பரீட்சை கூட நிறுத்தப்பட்டுள்ளது இல்லையா? அந்த அடிப்படையில் நிறைய சிக்கல்களுக்கு பெற்றோர்கள் கூட முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் மாற வேண்டும், இதுவும் கடந்து போகும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக கடந்து போகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சகோதரர், நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய பேசப்படாத மேலே நிகழ்ச்சி இன்று புதியதொரு நிகழ்ச்சி மூலம் நாங்கள் ஸ்கை தமிழ் மூலம் உங்களை இணைத்துக் கொண்டோம். இறுதியாக எங்களுடைய நிகழ்ச்சியின் பேசப்படாத மேலே நிகழ்ச்சியில் நீங்கள் முக்கியமான இந்த கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக கூறலாம். குறிப்பாக எமது சிறுபான்மையாக வாழும் எமது சகோதரிகள் அனைவருக்கும் நான் சொல்லும் மிக முக்கியமான கருத்து, உங்களது சமூகத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு உங்களுக்கு உரியது. உங்களது சமூகத்தை கட்டியெழுப்பாமல் நீங்கள் அடிமட்ட சமூகமாக வாழும் வரை உங்களை மிதிக்கும் ஒரு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடிமட்டமாக இருக்கும் நிலைமையிலிருந்து நீங்கள் மாறாதவரை, தனி மனிதனாகவும் ஒரு சமூகமாகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாத வரை இறைவனோ அல்லது வேறொரு சமூகமோ உங்களை மாற்றாது. எனவே நீங்கள் அடிமட்ட சமூகமாக இருக்கும் இலங்கையில் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள்
ஸ்லம் டுவெலர்ஸ், அதாவது சேரி வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கணக்கீடு சொல்கின்றது. இலங்கை முஸ்லிம் சமூகத்தில் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட 160க்கும் 70க்கும் இடைப்பட்ட மக்கள் வறுமை கோட்டில் அல்லது வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக சொல்கின்றது ஒரு புள்ளி விவரம். நாங்கள் அடிமட்ட சமூகமாக இருக்கும் போது எமக்கு குரல் எழுப்புவதற்கு வெளியில் இருந்து யாரும் வரமாட்டார்கள். எனவே நாம் எம்மை மாற்றி எமது சமூகத்தை கட்டி எழுப்பி தனி மனிதர்களாக பொறுப்பு வாய்ந்த பொறுப்புடைமையுள்ள ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கவுண்டபிள் சிட்டிசன்ஸ் ஆக மாறாத வரையில் எமது சமூகத்தை மாற்ற முடியாது. எனவே ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, திருடனாக பார்த்து திருந்தாதவரை திருட்டை ஒழிக்க முடியாது என்று. அதே போன்று எமது சமூகமாக இருந்து நாம் மாறாதவரை, நாம் தனி மனிதனாக நாம் சமூகமாக எம்மை மாற்றிக்கொள்ளாதவரை யாருக்கும் எமக்கு எதையும் ஃப்ரீயாக தருவதற்கு கடப்பாடு கிடையாது. யாருக்கும் எமக்கு எதையும் தூக்கி தருவதற்கு கடப்பாடு கிடையாது. எந்த உரிமையும் வென்றெடுக்கும் வரை அது கிடைக்காது. இந்த இலங்கை மண்ணில் முஸ்லிம்கள் இன்று வரை ஒரு கெஸ்டாகத்தான் இருந்தார்கள். யாராவது வந்து இங்கே நாம் சொகுசாகவும் பிரச்சனை எதுவும் இல்லாமலும் இருக்கின்றோம் என்ற கெஸ்டாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று முதலேனும் இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மக்களுக்கும் பங்களிப்பு செய்யும் சமூகமாக, தனக்கும் பங்களிப்பு செய்து கொண்டு தனது குடும்பத்துக்கு பங்களிப்பு செய்து கொண்டு ரெஸ்பான்சிபிளான பொறுப்புடைமையுடைய அக்கவுண்டபிளான ஒரு சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும். வறுமையில் இருந்து விடுபடும் அடிப்படைகளை அவர்கள் செய்ய வேண்டும். கல்வியில் மிகவும் பின்தங்கிய சமூகமாக எமது சமூகம் இருக்கின்றது. போதைப் பொருள் பாவனையில் மிக அதிகமான எண்ணிக்கையுடைய வீதாசாரப்படி மிக அதிகமானவர்கள் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடும் சமூகமாக எமது சமூகம் இருக்கின்றது. முஸ்லிம் சமூகம், அதிலும் தமிழ் பேசும் சமூகமும் தான். தமிழ் சமூகம், தமிழ் பேசும் சமூகம், முஸ்லிம் சமூகம் உட்பட எல்லோரும் இதில் அடங்குகிறார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்பாடாக, சிறுபான்மையினராக ஒடுக்கி வைப்பதற்கான ஒரு திட்டமிட்ட செயற்பாடாகவே நடப்பதாக பல ஆய்வுகள் வெளியிடுகின்றன. இதன் அடிப்படையில் எமது அடிமட்ட சமூகங்களை முன்னேற்றும், அவர்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னிறுத்தும் பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக, பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக மாற்றுவதையே நான் எமது சமூகத்துக்கு முன்மொழிக்கின்றேன். அதன் அடிப்படையில் எமது சமூகத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். அதனூடாகத்தான் எமது தமிழ் பேசும் மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் விடிவு இருக்கின்றது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். எனவே அந்த பாதையில் நாம் கூடுதலாக கரிசனை செலுத்த வேண்டும். இவ்வாறு சிறு சிறு பிரச்சனைகள் இது மனதை உலுக்கி சென்றாலும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டுதான் இருக்கும். குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் கல்லடித்துக் கொண்டிருந்தால் நாம் போகும் பாதைக்கு போக முடியாது. எமக்கான ஒரு திட்டமான பாதையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதில் இருக்கும் அடைவுகளை நாம் அடைந்து கொண்டால் இந்த குறைக்கும் நாய்கள் எல்லாம் தானாக விரட்டப்பட்டு விடும் என்று நான் கருதுகின்றேன். சகோதரரே, உண்மையான ஒரு கருத்து, அது சிறந்த ஒரு கருத்து. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்றைய சமூகம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல் எங்களுடைய தமிழ் பேசும் சமூகம், சிறுபான்மை என்று எங்களுடைய நாட்டில் நாங்கள் எடுத்து பார்த்தால் நிறையவே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அனைத்தும் மாற வேண்டும், அனைத்தும் மாற்றப்பட வேண்டும் என்ற கோட்பாடு நிச்சயமாக நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம் சகோதரரே. அதோடு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய வேலைப்பாழ்விற்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி கொடுத்து பங்கேற்றுமைக்கும், நிறைய கருத்துக்களை உங்களுடைய கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், நாங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை பாதையாக இருக்கட்டும், அனைத்தையும் பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் பேசினோம், நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் அத்தோடு நிறைய பெயர்களுக்கும் வேண்டும் என்ற கோட்பாடுடன் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் சகோதரரே. எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சகோதரர் பாசித் அவர்கள் எங்களுடைய இணைந்திருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் அவர்கள் நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் அத்தோடு முகாமையாளர் ஜேஎம் பாசித் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, சகோதரர் சட்டத்தரணி ஷிஹார் ஹசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கூறி, பேசப்படாத மேடை நிகழ்ச்சியில் இன்று நான் விடை பெறுகின்றேன். மீண்டும் ஒரு பேசப்படாத மேடை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் நுசைலா பத்ருதீன்.
சகோதரரை, உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அஸ்ஸலாமு அலைக்கும். மனமார்ந்த நன்றி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது கடந்த 18 வருட காலமாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று கத்தார் மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கும் ப்ரூ கார் சர்வீஸ். அனுபவம் உடைய மற்றும் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை வென்ற ஊழியர்களூடாக இந்த ப்ரூ கார் வாஷ் நிறுவனம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியான முறையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகலவிதமான கார் வகைகளும் மிகவும் குறுகிய நேரத்தில் விரைவில் வாடிக்கையாளர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இந்த கார் சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் வாகனங்களை தரித்து வைக்கக்கூடிய இடவசதிகளும் அதேபோல் பாதுகாப்பு இடவசதி கூடிய இடமாக புரூக்கின் புதிய கிளை மதீனா கலிஃபா ரிட்டைல் மார்ட் முன்பாக 24 மணி நேர சேவையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தண்ணீர் போத்தல் ஒன்றும் வாகனத்தில் வைப்பதற்கு டிசு பாக்ஸ் ஒன்றும் புரூக் நிறுவனத்தினால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ப்ரூ கார் சர்வீஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளையாக வாகனங்களுக்கு உரிய இன்டீரியர் கிளீனிங், அது மட்டுமின்றி வாகனங்களுக்கு தேவையான வாசனை திரவியம் மற்றும் அலங்கார பொருட்கள் ஜெர்மனி ட்ரேடிங் சென்டரில் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு விரைவான சேவையாக உள்ளதுடன் உள்ளவாரியான சுத்தம், இன்டர்னல் கிளீனிங், வெளிவாரியான சுத்தம், போலீசிங், கார்போர்ட் கிளீனிங், சீட் கிளீனிங் போன்ற பல சேவைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவை நிறுவனம் ப்ரூ கார் சர்வீஸ். சமகால சிறுபான்மை சமூகம் எனும் தலைப்பில் பல முக்கிய விடயங்களுடன் அரசியல் செயற்பாட்டாளர் முஜீப் இப்ராஹிம் கலந்து கொள்ளும் தீர்க்கம் அரசியல் தெளிவு ரொசான் முகமது அவர்களின் நிகழ்ச்சி நெறியாள்கையில் 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். நம்ம குட்டீஸ் எல்லாம் தயாராகிடுங்க. ஸ்கை தமிழ் வழங்கும் கிட்ஸ் டேலண்ட் ஷோ மிக விரைவில். கிட்ஸ் டேலண்ட் ஷோ 2021 ஸ்கை தமிழில். துறைக்குள்ளே ஒரு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? வணக்கம் என்று வந்து ஒரு வித்தியாசமான புன்சிரிப்போடு சிரிப்பீர்கள். அந்த சிரிப்பு என்ன? வாங்கி வந்த வரமா? அறிவிப்பாளர் ரொஷான் முகமதின் தொகுப்பில் சிரேஷ்ட தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், பிரபல அறிவிப்பாளர், எழுத்தாளர் MJM ஷுக்ரி பங்கு பெறும் அடையாள பயணம் 1/1/2021 வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள்.